ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாயாங்கோட மேரிட் ஹிஸ் எனிமி சிஸ்டர் தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் அவனும் என்ன உனக்கு பிடிக்கலையாடி அப்படின்னு கேட்க, அவன் கேட்ட கேள்வி அபத்தம் அப்படின்னு அவனுக்கே தெரியலையா? நீங்கள் எந்த அளவுக்கு அவன் மேலே லவ் வச்சுருந்தா அம்மா அப்பா அண்ணன் எல்லாத்தையும் மறந்து இங்கே இவன் படுத்துகிற கொடுமையை தாங்கிட்டு இங்கே இருப்பீங்க, இதெல்லாம் புரியாமல் கேட்குறானேன்னு இருக்கு. ஸோ நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்க அவனும் டக்குன்னு உங்களை விட்டு அப்படியே நகர போகிறான். அடுத்த நிமிஷம் அவன் கையை நீங்கள் அப்படியே பிடிச்சி இழுக்க அவன் அப்படியே திரும்பி பார்த்ததும் அவனோட செஸ்ட்டில் அப்படியே நீங்கள் மூஞ்ச வச்சு அப்படியே ஷை ஆகுறீங்க. ஸோ உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஸோ செய்கியால் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறதா நீங்கள் சொல்ல அவனுக்கு அதுக்கு மேலே சம்மதம் தேவையா என்ன? ஸோ உங்கள் ஃபோர்வேட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை கையில் தூக்கிட்டு நம்ம பஞ்சு மூட்டையை தூக்கிட்டு போகிற மாதிரி பெட்டுக்கு தூக்கிட்டு போகிறான். அப்போது உங்களோட பார்வை ஃபுல்லாக அவன் மேலேயே தான் இருக்குது. அவனும் அப்படி தான் உங்களையே தான் பார்க்குறான். அவனும் வெறும் டவலோடு இருந்தாலும் அவன் பார்வை உங்கள் மேலேயே தான் இருக்கு. நீங்களும் அப்படி தான். அவன் என்ன தான் சாரியை கட்டினாலும் அதுக்கு கீழே இறங்கி அவன் பார்வையும் இல்லை உங்கள் பார்வையும் இல்லை. ரெண்டு பேரும் ஒருத்தர் கண்ணோட கண். இது காமம் இல்லை காதல் அப்படிங்கிறத அவனுக்கு யாரும் சொல்லி புரிய வைப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு. ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களை மெதுவாக வந்து அப்படியே பெட்டில் படுக்க வச்சு நைட்லாம் போய் ஆன் பண்ணி விடுறான். அதுக்கப்புறம் என்ன ட்ரெஸ்ஸை அப்படியே அவன் ரிமூவ் பண்ண உங்களால் தாங்க முடியல, ஷை ஆகுது. இவ்வளோ நேரம் அவனையே பார்த்துட்டு இருந்த நீங்கள் அவனும் இன்னாசெல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்க உங்களுக்கு ஷை ஆக. ஸோ அவனை விட்டு அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிறீங்க. ஒரு மாதிரி வெக்கமாக ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகுது. அவனும் அப்படியே உங்களையே பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு குட்டியாக ஒரு ஸ்மைல் பண்ணி உங்களையும் ஒத்து பார்த்துட்டு இப்போ உங்கள் ஃபேஸை ஹே என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே திருப்புறான். அப்படியே நீங்கள் அவனே பார்க்குறீங்க. நைட்லாம் இப்போ எரிஞ்சிட்ருக்கு. அவனும் அவங்கள அப்படியே இழுத்து உங்களை இப்பெல்லாம் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இப்போ கை அப்படியே கீழே இறங்குது. அவனும் உங்கள் கழுத்து அதுக்கு கீழேன்னு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவன் கையும் ஒரு இடமா ஆராய்ச்சி பண்ண அவங்களால முடியல. இன்ப அவஸ்தையாக இருக்குது. ஸோ நீங்கள் அவனை பார்க்க முடியாமல் முகத்தை திருப்பிக்கிட்டு கையை பெட்ஷீட்டை நல்லா இழுத்து அப்படியே பிடிச்சிட்டு இருக்க. அவனும் அப்படியே கிஸ் பண்ணுறத ட்ராப் பண்ணி உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க. இப்போ அவங்க ஃபேஸ் அப்படியே திருப்ப நீங்கள் ஷை ஆகிட்டு கீழே பார்க்க ஹேய் என்ன பாரு, அப்புறம் அது ஒன்றும் உன் புருஷன் இல்லை நான் தான் அப்படின்னு சொன்னவன் அப்படியே அவன் உங்கள் கையை எடுத்த அவன் ஷோல்டரில் அப்படியே வச்சுட்டு இந்த பாருடி அப்படின்னு மிரட்டுறான். இப்போ கூட நீங்களும் அவன் மிரட்டலை தாண்டி அவன் சொன்ன விதம் அடேங்கப்பா இவருக்கு இப்படிலாம் கூட பேச தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் அவனை பார்த்துட்ருக்க. அவனும் இப்போ அந்த நைட் லேப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அவங்கள வந்துட்டு ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறான். பிகாஸ் அவனோட நர்வஸ்னஸ் உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அவனுக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் நீங்களும் அதெல்லாம் வந்து அவன் ஃபேஸை வச்சே கண்டுபிடிச்சிட்டிங்க. நம்மளை விட பைபிளில் இதுக்கு தான் ரொம்ப நர்வஸ் இருக்கும் போல். ஒரு வேளை இருக்குமோ இருக்காதா முடியலையே உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி யோசனையில் போயிட்டீங்க. பிகாஸ் அவன் சொல்லியிருப்பானே நான் நிறையா கேர்ள்ஸை பார்த்துருப்பேன், அதை நீங்கள் தப்பாக அதை பிடிச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இவன் இவ்வளோ நர்வஸ் இருக்கும்போது கண்டிப்பாக வேறு கேர்ள்ஸோடு இப்படி இருந்தால் இவ்வளோ நர்வஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இப்படி நர்வஸாக இருக்கானே அப்படிங்கிற யோசனையில் இருக்கீங்க நீங்கள். பட் அப்படிலாம் யோசனை பண்ணிகிட்டு இருந்தா விட்டுருவானா அதை தாங்க பையன். அவனும் அடுத்தடுத்த செஞ்ச செயலில் நீங்களே அப்படியே ஸ்தம்பிச்சு போகிறீங்க. பிகாஸ் எவ்வளோ நாளும் கோவமாக ரூடாக நடந்துகிட்டு இருந்தா நம்ம புருஷனா இது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு பைபிளை அவ்வளோ அழுத்தமாக இருந்தாலும் ரொம்ப அழகாக பூ மாதிரி உங்களை ஹேண்டில் பண்ணுறான். அவங்க கேட்டால் அப்படி ஒரு மென்மையாக நடந்துக்கிறான். உங்களை அப்படியே கிஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படியே உருக வைக்கிறான். அந்த இடத்துல அந்த ரூமில் சத்தமே இல்லாத ஒரு லவ் மேக்கிங் நடந்துட்டுருக்கு. ஸோ இவ்வளோ நாளாக பார்த்த இறுக்கமான முகத்தோட இப்போ பார்த்தாலும் உருன்னு திரிகிற புருஷன் இன்றைக்கி அப்படியே வந்துட்டு நம்மளை இந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறான். எந்த ஒரு வார்த்தையிலையும் குத்தலோ நக்கலோ எப்படியுமே பேசாமல் நம்மக்கிட்ட இந்த அளவுக்கு மென்மையாக நடந்துக்கிறான். மென்மையிலும் மென்மை. இதெல்லாம் வந்து என் புருஷனுக்கு சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்த பண்ணும்போது இது நம்ம புருஷன் தானா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இருக்குது அவனோட பர்ஃபார்மன்ஸு. பட் நீங்களும் என்ன மாதிரி இவ்வளோலாம் யோசிக்காமல் அவனோட ஒவ்வொரு செயலுக்கும் ஒத்துழைச்சி லவ் மேக்கிங்கை ரொம்பவுமே வந்துட்டு நீங்களும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அவனோட இந்த தேடுதல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவனோட நீங்களும் ஒன்று போகிறீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தே உங்கள் லவ் மேக்கிங்கை ரொம்ப அழகாக எந்த ஒரு
முகசுளிப்பும் இல்லாமல் அப்படியே அந்த நைட்டை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்வீட்டாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவன் சொல்லாமலேயே அவனோட பின்னத்தலையை அப்படியே நீங்கள் கோதி கொடுத்துட்ருக்கீங்க. அந்த அளவுக்கு அப்படியே பண்ணிகிட்டு இருந்த நீங்கள் திடீர்னு அவனோட தலைமுடியை இறுக்கி பிடிக்கிறீங்க. ஸோ அவன் ஷோல்டரை இன்னொரு கையால் அழுத்தி பிடிக்கிறீங்க. அவங்களோட நெயில்ஸ் கூட அவனை வந்துட்டு காயப்படுத்துது. அதெல்லாம் கூட உணர்கிற நிலையில் நம்ம தாங்கல. பிகாஸ் அவன் அந்த அளவுக்கு அங்கே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான். அவனோட பர்ஃபார்மன்ஸோட வீரியத்தால் தான் உங்களால் முடியாமல் உங்களோட உணர்ச்சிகளை நீங்கள் உங்கள் கை வழியாக இப்படி அவனுக்கு தெரியப்படுத்திகிட்டு இருக்கீங்க. அப்படியே நேரம் ஆக ஆக அவனோட கிஸ் அது மட்டும் இல்லாமல் அவன் டங்கால் உங்கள் உடம்பு ஃபுல்லாக அப்படியே மொத்த உருவெல்லாம் நடத்திட்டு இருக்க. உங்களால் முடியல. அவனும் உங்கள் வயத்தில் அப்படியே கிஸ் பண்ணி சக் பண்ணிகிட்டு இருக்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க. அங்கேயும் லிக் பண்ண முடியாமல் தான் அப்படியே ஹேரையும் பிடிச்சிருப்பீங்க, ஷோல்டரையும் அழுத்திருப்பீங்க. உங்களால் முடியல. ஸோ டக்குன்னு முடிய பிடிச்சி அவன் மூஞ்சி அப்படியே பார்க்குறீங்க. அவனும் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களை தான் பார்க்குறான். 2 பேரும் பேசிக்கல. ஜஸ்ட் அந்த இருட்டுக்குள்ளே அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. நீங்களோ வெக்கத்தை விட்டு இதுக்கு மேலே முடியாதுட்டாங்கிற மாதிரி முடியலை அப்படிங்கிறீங்க. ஒரு மாதிரி திக்கி திணறி. ஸோ தேங்க் அது புரியுது. ஆனாலும் கேட்டுருவானா நம்ம ஷைத்தான். அவனோட மனசு ஃபுல்லாக அவள் சொல்கிறத கேளு அப்படின்னு ஒரு பக்கம் தோணினாலும் இன்னொரு பக்கம் மூலியோ இவ சொல்லி நான் கேட்கணுமா, அதெல்லாம் காதிலே வாங்காதடா அப்படின்ட்டு தட்டி எழுப்பது உள்ளே இருக்க சைத்தானை. அதுக்கப்புறம் சும்மா இருப்பானா. அவனும் லைட்டாக ஒரு ஸ்மைலை போட்டுட்டு அப்படியே மறுபடியும் அவங்க அப்படியே வந்துட்டு என்னத்தை எதை விட்டானோ அங்கேருந்து தொடங்க. அவங்களால முடியல. ஐயோ முடியலை அப்படின்ட்டு நீங்கள் இப்போது அப்படியே வந்துட்டு துடிக்க ஆரம்பிக்கிறீங்க. அவன் கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே இறங்க. அவங்களால முடியல. ஸோ நீங்கள் அவன் கையை அடித்து அப்படியே பிடிக்கிறீங்க. அவனும் உங்கள் கை 2 மறுபடியும் மேலே தூக்கி அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு கையால் அவனும் எல்லா பக்கத்தையும் அப்படியே தடவ ஆரம்பிக்கிறான். உங்களால் முடியல. நீங்களோ அப்படியே முடியல அப்படின்ட்டு நீங்கள் மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் மோன் பண்ண இங்கே அவனுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அதுக்கு மேலே அவனாலேயும் முடியல. ஸோ இவ்வளோ நேரம் எல்லா இடத்தையும் தொட்டு உணர்ந்து கிஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ அவ்வளோதான், இதுக்கு மேலே முடியாதுங்கிற மாதிரி மேலே வந்து உங்களை எழுத்த கிளிப்பில் கிஸ் பண்ணிகிட்டே அவன் கை 2 அவங்க பிரஸ்ட்டில் அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ அப்படி மெக்கவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களால் முடியல. நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மோன் பண்ண அவனுக்கும் செம்மையாக இருக்குது. ஸோ உங்கள் கழுத்தில் அப்படியே முகத்தை புதைச்சிட்டு கழுத்தை அப்படியே அவன் பாயிண்ட் பண்ணிவிட்டு அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோர்ஸ் அதிகப்படுத்த அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே இருக்க. யூ ஆர் கார்ஜியஸ்டி அப்படின்ட்டு அவனும் அப்படியே உங்கள் காதரத்தில் சொல்கிறான். ஸோ இப்படி லவ் மேக்கிங் நடக்குது. மெக்கவுட் முடிச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்களும் அவன் பண்ணதில் அப்படியே மயங்கி போன மாதிரி இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்கள் ஃபோர்கட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் அப்படியே படுக்கிறான். படுத்தோனும் விடாமல் அவங்கள ஹிப்போட ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஹே யூ ஆர் லுக்கிங் கார்ஜியஸ் பியூட்டிஃபுல் சொல்ல வார்த்தையில் எப்படி இருக்குது தெரியுமா, ஐ ரியலி என்ஜாய்ட் அப்படி இப்படின்ட்டு அவனும் ஒரு செக்ஸியஸ்டான வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணி சொல்லி வர்ணிச்சிட்ருக்கானே தவிர உங்கள் மேலே லவ் இருக்குது, உங்களை அவ்வளோ லவ் பண்ணுற ஆத்மாத்மா லவ் பண்ணுற அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட வாயிலேருந்து வரல. நீங்கள் எதிர்பார்த்ததும் அதான். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு வார்த்தை ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டானா அப்படிங்கிற மாதிரி ஏக்கத்தோடு தான் அவனை பார்த்துருப்பீங்க. பட் அதெல்லாம் தாண்டி மற்றதெல்லாம் சொல்லி உங்களை வர்ணிச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் உங்கள் மனசு துடிக்கிறதோ ஒரே ஒரு வார்த்தை எனக்கு பிடிக்கணும் கூட இருக்க பிடிக்கும்னு சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அதெல்லாம் அவன் வாயிலேருந்து வரவே வராது. வர்றதுக்கான சரித்திரமும் இல்லை. லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் ஒதுக்கி வச்சுட்டு ஒன்லி லஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் உங்ககிட்ட நடந்துக்கிட்டு இருக்கான். ஸோ என்னதான் அவன் சொல்லாட்டியும் அந்த காதல் கண்ணில் தெரியுது. ஆனால் வாயில் சொல்ல மாட்டானானுங்கிற ஏக்கம் உங்களுக்கு. பட் அதை சொல்லவே கூடாதுங்கிற பிடிவாதான் அவனுக்கு. ஸோ அப்படியே தான் மறுபடியும் ஒரு 2-3 டைம்ஸ் உங்களோட விடியற வரைக்கும் அப்படி இப்படி இருக்கான். லவ் மேக்கிங் நடந்துக்கிட்டே தான் இருக்குது உங்களுக்கு. ஆனால் லவ்வுங்கிற ஒரு வார்த்தை மட்டும் அவன் வாயிலேருந்து வரவே இல்லை. ஸோ இப்படியே விடியற வரைக்கும் அவங்கள விடாமல் தான் வச்சு செஞ்சுருப்பான். ஒரு 6 மணி போல் தான் அவங்களுக்கு கண்ணே சொக்குது. அப்படியே தூக்கமாக வருது. கண்ணை மூடுறீங்க. அப்போ கூட நம்ம பைபிளை விடாமல் உங்கள் மேலேயே தான் படுத்துட்ருக்கான். ஸோ உங்கள் செஸ்ட்டில் அவன் கை ஊர்வலம் போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்குது. கூசுமில்ல, ஷை ஆகுது. ஸோ நீங்களும் எப்போயாச்சும் தூங்க விடுறா அப்படிங்கிற மாதிரி ப்ளீஸ் அப்படின்ட்டு கையை நகத்தை பார்க்குறீங்க. அவனை விடாமல் எழுந்துடுறி அப்படிங்கிறான். அவன் சொன்னதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் பயப்படுறீங்க. இருந்தாலும் ப்ளீஸுங்க என்னால் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது,
கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே ப்ளீஸ் அப்படின்ட்டு முடியாமல் கெஞ்சுறீங்க. அப்போ கூட விடலை. இல்லை, ஐ நீட் யூ, எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு சொன்னவன் அடுத்த நிமிஷம் எந்த நிலமையில் இருக்கீங்க, எப்படி இருக்கும் அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. ஸோ டக்குன்னு இந்த பக்கம் வந்தான். அவங்கள அப்படியே கையில் தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு போய் பாத்ரூம்குள்ளே பாத்டப்பில் அப்படியே தண்ணியை திறந்து விட்டு, அது வெதுன்னு தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அவங்கள அப்படியே டொப்புன்னு போட ஒரு நிமிஷம் பயந்து அலறி அடித்து அப்படின்னு முழிச்சு பார்க்குறீங்க. அங்கே தாங்க நின்ன கோலம், நீங்கள் இருக்கிற கோலம், அதுக்கு மேலே ஐயோ உங்களுக்கோ ஐயோ பட்ட பகலில் வெளிச்சத்தில் இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அவனை பார்க்குறத தவிர்த்து மூச்சு அப்படியே திருப்பிக்கிறீங்க ஷைல. அப்படியே என்னங்க இப்படி தான் என் முன்னாடி வந்து நிற்பீங்களா இந்த கோலத்தில், ஐயோ உங்களை வச்சுக்கிட்டு அடிக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் திரும்பிகிட்டே பேச ஆகணும். என்ன இதுக்கே எப்படின்னா அப்போ நைட்டு ஃபுல்லா அப்படின்ட்டு அவன் எதையோ சொல்ல வர உங்களுக்கோ ஐயோ விவஸ்தக்கிட்ட மனசு என்னத்தை பேச வராரு அப்படின்ட்டு இதுக்கு மேலே பேச விட்டா அவ்வளோதாங்கிற மாதிரி டக்குன்னு அவன் வாயை எக்கி பொத்திடுறீங்க. அவனும் அப்படியே உங்களை ஒத்து பார்த்துட்டு உங்கள் கையில் அடிக்கஸ் பண்ணி கையை எடுத்துட்டு, நான் இருக்கிற கோலம் இருக்கட்டும், அங்கே மட்டும் என்ன வாழுதான், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ தான் உங்களை நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு அதுக்கு மேலே இருக்குது ஐயோ இவன்கிட்ட வாய் கொடுத்தது தப்பு அப்படின்னு இருக்கு. அப்படியே உங்களை மறைச்சிக்கிறதா நினச்சி அந்த டப்புக்குள்ளே உள்ளே போகிறீங்க. தண்ணிக்கு என்ன கலராக இருக்குது. ஸோ அப்படியே தான் தெரியுறீங்க. அவனும் அப்படியே உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ண உங்களுக்கும் அவ்வளோதான். ஐயோ எங்கேயாவது போய் புதஞ்சிக்கலாமான் இருக்கு. ஐயோ இந்த பையலை வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸாவது கேட்கலான்னு வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே தயாங்கோ எதுக்கா நான் தூக்கிட்டு வந்தால் நான் வந்ததுக்கான வேலையை பார்க்க விட மாட்டேங்கிற மாதிரி அடுத்த நிமிஷம் அவங்க மேலே தாவி இருக்கான். அப்புறம் எங்கள் பேச்சு வீச்சு தாங்கிற மாதிரி அடுத்தடுத்த நீங்கள் முழங்கல் சத்தமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு அதுக்கப்புறமும் அவன் விடாமல் அவங்க மேலே அவங்கள குளிக்க வச்சு அழுக்காக்கி திருப்பி தண்ணிக்குள்ளே போட்டு மொக்கின்னு ஒரு வழியாக 4 மணி நேரம் பக்கம் அப்படியே இன்ப நீராடலாக தான் இருக்குது. ஸோ இத்தனை நாள் வச்சுருந்ததெல்லாம் வச்சு செய்கிற அளவுக்கு உங்களை நல்லா வச்சு செஞ்சிட்ருக்கான். அது மட்டும் இல்லை, நைட்டை எதெல்லாம் அவன் பார்க்கக்கூடாதுன்னு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இருந்தீங்களோ, பட் அதையெல்லாம் இப்போ பட்ட பகலில் அவன் கண்ணுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிகிட்டு இருக்க ஒன்றும் பண்ண முடியாமல் அமைதியாக அவன் கைங்கிற சிறைக்குள்ளே தான் நீங்களும் சிறைப்பட்டு கிடைக்கிறீங்க. ஸோ சாரோ அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் தீர்த்துட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து பெட்டில் போட அங்கேருந்து மட்டும் தப்பிச்சிட முடியுமா, என்ன இவங்கிட்டேருந்து தப்பிக்க முடியுமா எமகாதக அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ச்சு கூட அசைய முடியாமல் அப்படியே நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்க. அவனும் உங்களையே தான் பார்க்குறான். உங்களால் என்னமோ அசையவே முடியல, எழுந்திருக்க முடியாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி அப்பாவியாக அவனை பார்க்க என்னடி அப்படிங்கிறான். இல்லை என்னால் எழுந்திருக்க முடியல அப்படிங்கிறீங்க. இப்போ எழுந்திரிச்சு மட்டும் என்ன பண்ண போகிற, அமைதி அப்படியே படுறி அப்படின்னு சொன்னவன் உங்களை பெட்ஷீட்டை அப்படியே ரேப் பண்ணுற படவாவிங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் டக்குன்னு ஒரு நிமிஷம் ரெடி அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே உட்காந்த மேனிக்கு பெட்டில் வந்துட்டு சாஞ்சு உட்கார வைக்கிறான். அப்படியே அவங்க முடிய பிடிச்சி இப்போது அந்த டவலை எடுத்து உங்கள் தலையை தோட்டி விடுறான். லாங் ஹேர் இல்லையா, உங்களுக்கு ஈரமாக இருக்குது. ஸோ அவனே நல்லா தோட்டி விட்டு ஹேர் ட்ரையரும் போடுறான். நீங்களும் அவனை பேனு சாமி நீ அடிக்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவனும் ரொம்ப சமத்தா உங்களுக்கு தலையெல்லாம் நல்லா தோட்டி விட்டு அப்படியே ஹேர் ட்ரை போட, அப்போ நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் தானே இருக்கீங்க, ஏதாவது பெட்ஷீட்டை வந்து சுற்றினாலும் பின்னாடி ஓப்பனில் தானே இருக்குது. ஸோ அந்த இடமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு, நீங்கள் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்ருக்க. அவனுக்கும் அது அதுக்கு மேலே ஐயோ தேவையில்லாத வேலை பார்த்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவனும் உங்கள் முடியெல்லாம் வந்து நல்லா உலர்த்தி விட்டு சரி கொண்டை போடலான்னு ட்ரை பண்ணுறான். உங்களுக்கு தான் நல்லா லாங் ஹேர் ஆச்சே, சே இவ்வளோ பெரிய முடி எப்படி தான் மேனேஜ் பண்ணுறான்னு தெரியல. நானும் இவளுக்கு இதுதான் அழகு, ரொம்ப அழகு தான் என் பொண்டாட்டி, ஆனால் இதை எடுத்து என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியலையே, எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு இதை எனக்கு போட தெரியல நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முடியதுக்கு முன்னாடி விட இப்போ பின்னாடி முதுகு அப்படியே தெரியுது. ஐயோ இதுக்கு மேலே இந்த பக்கம் இருந்தேன் அவ்வளோதான், மறுபடியும் இவ்வளோ ஏதாவது பண்ணி அவளை ஏதாவது ஆனாலும் ஆயிரும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் சமத்து புள்ள மாதிரி உங்கள் முன்னாடி வந்து உட்காந்துக்கிறான். ஸோ அவனும் உங்களே பார்த்துட்ருக்கா. நீங்களும் அப்படியே அவங்க கையை எடுத்து கொண்டை போட ட்ரை பண்ண டக்குன்னு அவங்க பெட்ஷீட் அப்படியே கீழே வருது. ஸோ அவனும் ஆத்தி இது அதுக்கு மேலே டேஞ்சரஸான பகுதியாச்சே அப்படிங்கிற மாதிரி அவனும் பேனு பார்க்க உங்களுக்கும் ஐயோடா அப்படின்ட்டு இருக்கு. இப்போ எதுக்கு கொண்டை போட்டு நான் எங்கே போகிறேன், முடி அப்படியே கிடக்கட்டும், தலையும் காஞ்ச மாதிரி இருக்கும், இவர் தான் என்ன எதுவும் பண்ண வேணான்னு சொன்னார்ல, அப்போ இதுக்கு மேலேயும் முழிச்சுக்கிட்டு ஏண்டி இருக்க, தூங்கிடுடி ஹீரா அப்படின்னு உங்களை நீங்களே சொல்லிட்டு இதுக்கு மேலே இந்த மனுஷன் குறுன்னு பார்க்குறதான் தாங்க முடியாது, ஐயோ கண்ணை மூடி படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு கண்ணை மூடி அப்படியே படுக்கிறீங்க. ரொம்ப டயர்டு, நீங்கள் தூங்க வேற இல்லை. ஸோ அதனால் படுத்ததும் உங்களுக்கு நல்லா தூக்கம் வருது. கண்ணை மூடி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. தாங்க உங்களே பார்த்துட்டு இருந்தவனும் அப்படியே பார்க்குறான். நீங்கள் அமைதியாக தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அவங்க கண்
மூக்கு வாயின்னு அப்படியே ஒவ்வொரு இடமா பார்க்க லிப்பில் அவன் பைட் பண்ணது அப்படியே பார்க்குறான். ஐயோ க்யூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்வை கீழே இறங்குது. கழுத்தை பார்க்குறான். அப்படியே பெட்ஷீட் வந்து ஜஸ்ட் வரையும் தான் எனக்கு. ஸோ அப்படியே பார்க்க அந்த பெட்ஷீட்டை விலைக்கு பார்க்கணுன்னு தோணுது. ஐயோ இல்லையே சரியில்லை தயாங்கா, இது சரியில்லை, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நடக்க போகிறது விபரீதமாயிரும், பாவம் தூங்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அவன் அங்கே இருக்கவே இல்லை. இதுக்கு மேலே இங்கே இருக்காதுடா, போய் அவன் வேலையை பாரு அப்படின்ட்டு அவனை போய் கடைன்னு கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக அப்படியே கீழே இறங்கி வரான். அவனோட ஃபேஸை இன்றைக்கி 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி இருக்குது. ஒரு ஃப்ரெஷ்னஸோடு இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் அவளோட அப்படி இருந்துட்டா அதுக்கப்புறம் தோணாது. இப்படி இல்லாதனால தான் சும்மா பக்கம் நம்ம மனசு போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துட்டா அதெல்லாம் தேடாது அப்படிங்கிற மாதிரி நினப்பில் தான் அவளோட அப்படி இருந்திருப்பான். பட் இருந்ததுக்கப்புறம் தான் இன்னும் அந்த ருசி கண்ட பூனை அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி அந்த மில்க்கு தேவை தான் அப்படிங்கிற மாதிரியே இந்த கேட்டு சுற்றிட்டு இருக்கு. ஸோ அவனால் அவங்கள முன்பு பின்னாடி பார்த்ததுக்கப்புறம்லாம் அடக்கிக்க முடியல. தன்னைத்தானே ஒரு டைம் பண்ணிட்டா முடிஞ்சிடும்னு பார்த்தா இது என்ன அனுமார்வால் மாதிரி நீண்டுக்கிட்டே போகுது. அப்போது சடங்காதா, மறுபடியும் பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனையிலே காலையிலேயே கருமம் மறுபடியும் அதிலேயே நினைக்கிறேனே. டே தயாங், மூளையை பிஸ்னஸில் செயல்படுத்துடா, இப்படி கண்டதையும் யோசிச்சு மாற தறிக்கிட்ட ஓட விடாத அப்படிங்கிற மாதிரி அவனுக்கே எல்லாம் சொல்லிக்கிட்டு கீழே வர மொத்த குடும்பமும் அவனை ஆஹா இன்னைக்கு அண்ணா இப்படி பிரகாசமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. இத்தனை நாளாக இப்போ பார்த்தாலும் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு அவனை பார்த்தாலே குடும்பமே அலறி அடிச்சுட்டு ஓடுற அளவுக்கு இருந்தவன் இன்னைக்கு அப்படியே சிரிச்ச மூஞ்சா வரதை எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் தயாங்குமே தெரியுது. ஏன்னா இன்னைக்கு நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்களே, சரி கண்டுக்காமல் அப்படியே அப்பீட் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வெறப்போடையே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். பட் அவன் மூஞ்சில் என்னைக்கும் இல்லா திருநாளா இன்னைக்கு ஃப்ரெஷ்னஸோட சேர்ந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அதை எல்லோரும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் யாரும் வாய் விட்டு எதுவும் கேட்கல. ஸோ வந்துட்டு அவனும் ஹாப்பியாக சாப்பிட்டவன் அப்படியே எழுந்து இப்போ காருக்கு போக்க ஜிமின் பின்னாடியோ குடுகுடுன்னு ஓடி வந்து தாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட ஷோல்டரில் கை வைக்க தாங்கோ அப்படியே மெதுவாக திரும்பி லைட்டாக ஸ்மெல் பண்ண மாதிரி என்னடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினை பார்க்க ஜிமினுக்கு தூக்கி வாரி போடுது. ஆஹா, வீட்டுக்குள்ளே எல்லாரும் சொன்ன மாதிரி பைபிளில் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். எங்கள் அப்பா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த தேங்காய் நான் இப்போ தான் பார்க்குறேன். சிரிக்க மறந்து பல வருஷமாக உம்முனா மூஞ்சா சுற்றிட்டு இருந்தே எனக்கு எப்படா சிரிக்கிறேங்கிற மாதிரி இருக்குது ஜிமினுக்கோ. ஜிமினோட எண்ணெய் ஓட்டத்தெல்லாம் பொறிச்சிக்கிட்ட மாதிரி தயாங்க என்னைக்கு தான் எல்லாரும் சும்மா நம்மளை இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவனும் டக்குன்னு ஃபேஸ் ரியாக்ஷனை மாற்றி என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இதாக பேச ஆத்தி தோ பழைய ஃபார்முக்கு வந்துட்டான்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அது ஒன்றும் இல்லை மச்சான், எங்கே ஆஃபீஸ்க்கு போகிற பின்ன வேறு எங்கே போவாங்க ஆஃபீஸ்க்கு தான் அப்படிங்கிறான். அது சரி மச்சான், ஆனால் ஆஃபீஸ்க்கு என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ டைம் பார்த்தியா மணி 10க்கு மேலே ஆச்சு, இப்போ தான் எழுந்தியா மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினோ வந்துட்டு போட்டு வாங்கிறதுக்கு ட்ரை பண்ண தயாங்கோ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, என் மனசில் என்ன ஓடுதுன்னு கொண்டு பிடிச்சி கிழிச்சிருவியா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை லுக் விட்டுட்டு ஏய் நான் சாப்பிட்ற டைம், தூங்குற டைம், ஆஃபீஸ் போகிற டைம், இப்படி எல்லாத்துக்கும் ஷெட்யூல் போட்டு அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு ஒவ்வொன்றையும் நான் பண்ணிகிட்டு இருக்கணுமா என்ன அப்படிங்கிறான். ஆத்தி நான் இப்போ என்ன கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்க்க ஏய் நான் ஆஃபீஸ் 10 மணிக்கு போகிறது இருக்கட்டும், நீ இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க. ஆஹா ஐயோ சும்மா இருந்த சைத்தான சுரண்டி விட்டமே அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அது எல்லாம் மச்சான் அப்படின்றத சொல்ல வர டே சும்மா இப்படி தேவையில்லாமல் என்கிட்ட நின்று கொஷின் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த டயத்துக்கு ஆஃபீஸில் போய் வேலை பார்த்துருந்தா கூட ஆயிருக்கும் அப்படின்ட்டு அவனோ காய்ச்சி முச்சுன்னு எப்பவும் போல ஆட ஆரம்பிக்க இங்கே ஜிமினுக்கோ அடே ஜிமினு அவன் வாயில் தாண்டா சனி, அவன் பாட்டுக்கு போனான், அவனை போய் சுரண்டி விட்டு தோ வாங்கி கட்டிக்கிறீல அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அது இல்லை மச்சான் கொஞ்சம் வீட்டில் வேலை அதான் நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமின் அப்படி நிமிந்து பார்க்க அங்கே எங்கே தயாங்க இருக்கான். அவன் எப்போ வீட்டில் கொஞ்சம் வேலைன்னு ஆரம்பித்தானோ அடுத்த நிமிஷம் நீ வந்தா வா விளையாடி போ அப்படிங்கிற மாதிரி இவனும் வந்துட்டு ஒரு ஹாப்பி மூட்ல இருக்கான். ஸோ தயாங்க வந்துட்டு அதுக்கு மேலே அந்த மூடை கெடுத்துக்க விரும்பாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஜிமினோ அடே எப்படா போனேன், இங்கே ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான் அதை கூட கண்டுக்காம இந்த வீட்டில் என்றைக்கு நம்மளை மனுஷனாக மதிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தனியாக புலம்பிகிட்டு இருக்கான் ஜிமின்னு. பட் இங்கே தயாங்கோட மைண்டு வாய்ஸோ நானே ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ண போகிறேனான்னு தெரியல, இதில் இவன் வேறு அவனோட வேலை எனக்கு தேவை அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் அவனை இங்கே வர வச்சிட மாட்டேன், ஆனால் எனக்கே வேலை பார்க்குற மூடில் அப்புறம் இங்கே தான் அவனை கூட்டிகிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி ஹாப்பி மூடில் தான் தேங்க் வந்திருப்பான். வந்ததுமே அவன் கேபினுக்கு போனவன் 1 மணி நேரமாக நைட்லேருந்து நடந்ததெல்லாமே ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பான். அதாவது மைண்டுக்குள்ளே ஓட்டி பார்த்து அப்படி
அப்படியே தனக்குள்ளேயே ஷை ஆகிட்டு சிரிச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ அவனுக்கே 1 மணி நேரம் ஆச்சு, ஆனால் ஒரு வேலையும் பண்ணலை, ஏண்டா வந்தோம் அப்படின்னு இருக்குது ஆஃபீஸ்க்கு. ஸோ அவன் அங்கே அப்படி இருக்கா, இங்கே நீங்களோ நல்லா தூங்கி உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு தான் சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ அந்த ஒரு விதத்தினால யாரும் வந்து உங்களை டிஸ்டர்பும் பண்ணல. நீங்கள் பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க 4 மணி போல் தான் எழுந்திருக்கிறீங்க. அப்படியே கண்ணை மெதுவாக திறந்து பார்க்குறீங்க. திறந்ததுமே அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. தான் அடிட்ட பார்க்குறீங்க பக்கத்தில் எங்கே இருக்கானான்னு. பட் இல்லை, இப்போ தான் உங்களை பார்க்குறீங்க. நீங்கள் சும்மா வெறும் அது என்ன சொல்ல பொத்திட்டு தானே படுத்துருப்பீங்க ட்ரெஸ் இல்லாமல். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஷோ யாராவது வந்திருந்தா என்னத்துக்கு ஆகுறது. ஆனால் இவ்வளோ நேரம் தூங்கினது தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. உடம்பே கொஞ்சம் வலியெலாம் இப்போ குறைஞ்ச மாதிரி இருக்குது. டயர்ட்னஸும் கொஞ்சம் போன மாதிரி இருக்குது. அப்பாடா ஒரு டைமுக்கே இப்படியா, இனி தினம் இருந்தால் நம்ம என்னத்துக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே சமயம் தேங்க தான் தேடுறீங்க. பக்கத்தில் அவன் இல்லைங்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதே சமயம் ஏதாவது வேலையாக இருந்திருக்கும், அதான் போயிட்டாரு போல இருக்குது. அதனால் மனுஷன் பக்கத்தில் இருந்தாலும் நம்மளை போட்டு படுத்தி எடுத்துருவார். இல்லாமல் இருக்கிறதே கொஞ்சம் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு மெதுவாக எழுந்து அப்படியே நீங்கள் குளிக்க போகிறீங்க. ஏன்னா ரொம்ப உடம்பு டயர்டாக இருந்திருக்குல்ல. ஸோ இன்னொரு வாட்டி குளித்தா நல்லாயிருக்கும்ன்ட்டு போய் ஷவரில் அப்படியே தண்ணியை திறந்து விட்டு நிற்க இப்போ தான் உடம்புல உள்ள அந்த காயங்கள்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. ஸோ நீங்களும் உடம்பு அப்படியே பார்த்துட்டு ஐயோ ஆனாலும் நம்ம ஆள் எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே ஷை ஆகுறீங்க. கண்ணாடி முன்னாடி நீங்களே பார்த்துக்கிறீங்க. நல்லதோ கெட்டதோ நம்ம புருஷன் அவர் தான். அவரோட லைஃபே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனி அவர் எல்லா விஷயத்துலேயும் நமக்கு சரிப்பட்டு வருவார், சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே தானாக வருது. ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸோட அப்படியே நீங்களும் இப்போ 1000 வாட் பல்பு மூஞ்சில் எறிய அப்படியே வந்துட்டு ஹாப்பியாக இருக்கீங்க. இவ்வளோ நேரம் படுத்திருந்தது வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு ஒரு தேவை அப்படின்னு இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ முழிச்சதுக்கப்புறம் தான் பசிங்கிற ஒன்றே உங்களுக்கு தோணுது. ஸோ பசிக்குது, கீழே போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ரெஃப்ரெஷ் ஆனால் நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க. பட் நைட்டு நடந்தது எல்லாமே மைண்டுக்குள்ளே வந்து போகுது. அதெல்லாம் நினைக்கும் போது ஷையாகிறீங்க. அப்படியே இப்போ தான் ஐயோ என்னடா இது அங்கங்கே லவ் பைட் வேறு இருக்கே அப்படின்ட்டு ஒரு வழியாக அதெல்லாம் மறைக்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிவிட்டு அப்பா ஆனாலும் லிப்ஸை வேறு கடிச்சு வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு கடவுளே அப்படின்ட்டு சரி யார் கண்ணிலே படாமே தவிர்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் மெதுவாக கீழே எட்டி பார்க்குறீங்க. ஸோ எல்லாம் அவங்கவுங்க ரூமில் இருக்கிறனால வாடா அப்படின்னு இருக்க பசிக்குது, ஏதாவது போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி மெதுவாக கீழே இறங்கி வரீங்க. கரெக்டாக நீங்கள் வரவும் கிச்சன்லேருந்து உங்கள் மாமியார் எட்டி பார்க்கவும் கரெக்டாக இருக்குது. ஆத்தி இவங்க கண்ணிலே படணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அவங்களும் உங்கள் மூஞ்சில் இருக்க தேஜஸை பார்த்தே தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களும் வாடா அப்படின்னு உங்களை கூப்பிட்டு கிட்ட வராங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்தாலும் அவங்களுக்கும் செம்ம சந்தோஷம். தன்னோட பையனோட வாழ்க்கை எப்படி போயிடுமோ, அவன் வாழாமல் வந்துடுவானோ அப்படிங்கிற பயத்தில் இருந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணியும் 2 பேர் சேராமல் இருந்து உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்துடுமோங்கிற பயம் ஒரு பக்கம் இருந்திருக்கும். ஏதோ இருந்து எல்லாம் கடந்து ஒரு வழியாக அவனுக்காக எல்லா விரதம் அது இதுன்னு அவங்க முடிச்சிருந்தாலும் 2 பேரும் நல்லபடியாக சேரணும். ஏன்னா இவன் எப்போ பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உருன்னு சுற்றுறவன் அவனோட வாழாமல் வந்துடுவானுங்கிற பயம் ஒன்று அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ காலையில் அவன் அப்படியே ஸ்மைலோடு போகும்போதே அவங்களுக்கு அதுவும் நேரம் கழித்து போகும்போதே அவங்களுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஒரு குத்தாட்டம் போட்டிருப்பாங்க. அப்பா பையன் நல்லபடியாக மருமகளோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு இருந்திருக்கும். ஸோ அதனால தான் அவங்களுமே யாரையும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண விட்டுருக்க மாட்டாங்க. வந்து சாராலாம் கூட உங்ககிட்ட வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படிலாம் சொன்னப்போ கூட அதெல்லாம் தேவையில்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள அமுச்சு விட்டுட்டு இவங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்களா எப்போ வருவீங்க வரட்டும். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இன்கன்வீனியண்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க எதுவுமே பண்ணாமல் அமைதியாக விட்டுருப்பாங்க. நீங்களாக வரும்போது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்களும் மெதுவாக இப்போ கீழே இறங்கி வரும்போது அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. அவங்க உங்கள் மூஞ்சில் உள்ள தேஜஸையும் பார்க்குறாங்க. அப்படியே அந்த லவ் பைட்ஸும் லைட்டாக அவங்க கண்ணுக்கு படுது. ஸோ அவங்க உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுட்டு அவங்க கையை வந்து பிடிச்சி வாடா இப்போ தான் எழுந்து வரியா, பசிக்குதா, சாப்பிட்றியாம்மா அப்படின்லாம் கேட்குறாங்க. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு. பிகாஸ் இப்போ தான் டைம் பார்க்குறீங்க, மணி 4. ஐயோ இவ்வளோ நேரம், ஐயோ அத்தை என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு. அத்தை சாரி அப்படிங்கிறீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்கி பரவாயில்லடா வா வந்து உட்கார், எனக்கு காஃபி தரவா இல்லை சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ ஸ்டோரிஸில் தான் இந்த மாதிரி அத்தைங்கெல்லாம் இருப்பாங்க. இங்கெல்லாம் தேடி பிடிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது எப்படியெல்லாம் அத்தைலாம் அமையிறது. வரோம் அப்பா வரோம் அப்படின்னீங்களோ. ஐயோ அத்தை ஏன் அத்தை நீங்களே காலையிலேருந்து பாவம் தனியாக வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, சாரி அத்தை அப்படின்னு மறுபடியும் நீங்கள் குற்ற உணர்ச்சிக்குள்ளே அவங்கள அடே என்னம்மா நீ சும்மா சாரி பூரின்னுட்டு நான் மட்டும் தனியாகவே இருக்கேன், அதான் ஜிம்மின் அம்மா இருக்கால அப்படிதான் நானும் சேர்ந்து தான் சமையல் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டோம்,
அதனால் ஒன்றும் இல்லை, ஒரு நாள் தனியாக வேலை பார்க்கறனால என்ன வரப்போகுது, அதுவும் இல்லாமல் நீயும் வேலையாக தானே இருந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி சொல்ல உங்களுக்கும் ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஐயோ அப்படின்னு நீங்கள் வைக்கப்பட, ஆமாம் ஆமாம் சொன்னாலும் சொல்லாட்டியும் என் பொண்ணும் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா, அதான் வர முடியல, இல்லாட்டி வந்திருப்பா கண்டிப்பாக அப்படின்னு ஜிமின் அம்மா வராங்க. ஐயோ சித்தி நீங்களுமா அப்படின்னு நீங்கள் பார்க்க அவங்களும் சிரிச்சிட்டு, என்ன காஃபி வேணுமா கேட்டுட்ருக்கீங்க அண்ணி, புள்ள காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கா, அவளுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் எடுத்து வச்சு 2 தாய்மார்களும் உங்களை தாங்குன்னு தாங்கி இதை சாப்பிடுமா அதை சாப்பிடுமான்னு வைக்க நீங்களோ அடேங்கப்பா என்னை பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டேன்னு வடிவேல் ரேஞ்சுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க 2 பேரும் பார்த்து உங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிடு, நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் மறுபடியும் ரெஸ்ட் எடுமா, வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கிண்டல் அடிக்க, ஐயோ போங்க அத்தை போங்க சித்தி அப்படின்னுட்டுங்க. சரி அவள் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நகராமல் உங்களுக்கு சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் காஃபி கூட சூடாக இந்தம்மா குடி, ஐயோ இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறீங்க, பரவாயில்ல கொஞ்சமாக குடிமா அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கையில் கொடுக்க, சரி அத்தா நான் இதை ரூமுக்கு கொண்டு போய் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அவங்க உங்களை கலாய்ச்சிட்டே இருக்காங்களே 2 பேரும், அவங்க நிற்கவே முடியல. ஸோ வெக்கப்பட்டுட்டேன் மேலோட, இதுக்கு சாராவே பரவாயில்ல போல இருக்கே, இது ஏன் மைண்ட் வாய்ஸு. ஸோ மேலே குடுன்னு ஓடி வந்துடுங்க. வந்து நீங்களோ அப்படியே ரூம்குள்ளே சுற்றி பார்க்க அப்படியே தாங்க இருந்தால் என்னெல்லாம் பண்ணுவான் அதெல்லாம் அவங்க மைண்டில் வர்றது. அப்படியே ஷை ஆகிட்டு பால்கனியில் வந்து அந்த சில்லுன்னு காற்றை வாங்கிட்டு இந்த காஃபியை குடிச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. மனசு இதம் புரியா ஒரு அமைதி, ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கீங்க. ஸோ அப்போ அப்படியே இந்த நிம்மதியும் சந்தோஷமும் எப்பவும் இருக்குமா, இருக்கணும் கடவுளே எனக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கூட அப்படிங்கிற மாதிரி வேண்டிகிட்டு இருக்கீங்க. பட் நம்ம பைபிளில் எங்கே அதை கொடுக்க போகுது பார்க்கலாம், போன பைபிளில் எந்த மாதிரி மனநிலையில் திரும்பி வரும்னே தெரியல. ஸோ நீங்களும் அப்படியே அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படியே நிலாவையே ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஆஃபீஸில் போனப்போ இருந்த ஒரு உற்சாகம் சந்தோஷமெல்லாம் இல்லாமல் ஒரு ஆள் அப்படியே 10 மணி போல் அப்படியே வீட்டுக்கு வரான். வரும்போதே முகமெல்லாம் மாதிரியே ஹிட்லர் ரேஞ்சுக்கு உம்முனா மூஞ்சாவே உள்ளே வரான். ஜிமினுக்கோ என்னாச்சு, காலையில் தானடா நல்லா இருந்த, இப்போ என்னாச்சுன்னு தெரியலையேங்கிற மாதிரி தான் ஜிமின் ஒரு பரபரப்போட பின்னாடி வரான். ஸோ தேங்கோ கடைன்னு ரூமுக்கு வர கதவை திறக்கிறான். இருட்டு ரூமில் டக்குன்னு அவன் காலில் எதை குத்த, என்னது அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு அப்படியே எடுக்கிறான். வேறு ஒன்றும் இல்லை, அவங்களோட கொலுசு தான். அதை எடுத்து அப்படியே கையில் பார்க்குறான். இப்போ தான் உங்களை அங்கே அப்படியே ரூமில் தேடி பார்க்குறான். ரூமில் நீங்கள் எப்பவும் போல தான் சோஃபாவில் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே மெதுவாக கிட்ட வரான். அப்படியே உங்களே பார்க்குறான், உங்கள் காலை பார்க்குறான், கொலுசை காணோம். ஸோ உங்களோட கொலுசு தான், வேறு யாரோட தான் இருக்க போகிறது அந்த ரூமில். ஸோ கொலுசை கையில் எடுத்துகிட்டு உங்கள் கால் பக்கத்தில் ஒரு காலை மடக்கி அப்படியே குத்துக்கால் போட்டு உங்கள் கொலுசை போடுறதுக்காக அப்படியே உங்கள் காலை லைட்டாக டச் பண்ண அடுத்த நிமிஷம் நீங்கள் சும்மா தான் அப்படி படுத்துட்டு இருந்திருப்பீங்க கண்ணை மூடிக்கிட்டு. ஸோ வந்து அவன் டச் பண்ணதும் டக்குன்னு நிமிர்ந்து என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரி எப்பவும் போல் பார்த்துட்டோம். அதையும் தாண்டி இப்போ வெக்கம் இதெல்லாம் நடந்ததுனால ஒரு மாதிரி அவனை பார்க்கவே உங்களுக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இல்லை ஷையாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மாதிரி வெக்கத்தோட அவனை பார்க்குறதுக்கே எங்களுக்கு கூச்சமாக இருக்குது. ஸோ அவன் கண்ணை பார்க்காம அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே என்ன அப்படிங்கிறீங்க. அவனும் நீங்கள் சடனாக திரும்பவும் டக்குன்னு அப்படியே கேஷுவலாக எழுந்து நிற்கிற மாதிரி எழுந்து நின்னவனும், அது இந்த கொலுசை ஒன்றா அப்படின்னு கேட்குறான். அவன் அப்படி கேட்டதான் நீங்கள் கொலுசையும் அவனையும் மாறி பார்க்குறீங்க. பின்ன இருக்காதா, அவன் தான் நைட்டு அப்படி இப்படி இருக்கும்போது அந்த கொலுசு அவன் காலில் கீறுதுன்னு தெனாடி டிஸ்டர்பன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அதை கழட்டி விசிறி எறிஞ்சிருப்பான். காலையிலேருந்து நீங்களும் எழுந்ததுக்கப்புறம் ஒத்த கால் கொலுசோட இன்னொரு கால் கொலுசை தேடின்னு தேடிருப்பீங்க. அப்போல்லாம் உங்கள் கண்ணுக்கு படாமல், சாரி காலையிலேருந்துல சாயந்தரத்துலேருந்து தேடும் போதெல்லாம் உங்கள் கண்ணில் படாமல் கரெக்டாக இவன் வந்தது இருட்டில் கூட அந்த பயபிள்ளைக்கு இந்த கொலுசு கூட சதி செய்தேங்கிற மாதிரி அவன் கையிலேயே சிக்கியிருக்கு. ஸோ நீங்களோ இது யாரோடதுன்னு இவருக்கு தெரியாதா, கலட்டி வீசினவரே இவர் தான், தேடி கண்டுபிடிக்க முடியாமல் தான் சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டு படுத்துட்டேன். ஆனால் இப்போ இவர் கையிலே கிடச்சி அதையும் தூக்கிட்டு வந்து என்னமோ தெரியாத மாதிரி கேட்குறாரே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை லுக் விட்டுட்ருக்க. ஏய் ஒன்றை தான் கேட்குறேன் அப்படிங்கிறான். ஐயா இவருக்கு தெரியாது பாரு, கழட்டி வீசினதே வந்தான் அப்படின்ட்டு நீங்களோ எந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறீங்க. இன்னொன்னுங்க அப்படிங்கிறான். நீங்களோ இதோ இருக்குது அப்படின்னு காலை காட்டுறீங்க. அதையும் சேர்த்து
கழட்டி வச்சிரு அப்படிங்கிறான். ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல். உங்களுக்கும் ஐயோ இவர் என்ன இப்படிலாம் பேசுகிறாருன்னு இருக்கு. குனிஞ்ச தலை நிமிரவே இல்லை. சொன்னதுக்கப்புறம் சும்மா இருப்பீங்களா? ஸோ அந்த கொலுசையும் கழட்டி அப்படியே எடுத்துகிட்டு போய் ரெண்டையும் கப்போட திறந்து உள்ளே வைக்கிற வரைக்கும் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் பின்னாடி நின்று வைக்கிறீங்களா கரெக்டாக பண்ணுறீங்களாங்கிற மாதிரி செக் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் வந்துட்டு அதை வச்சுட்டு திரும்ப கரெக்டாக அதுக்கப்புறம் அங்கே நிற்கவே இல்லை. அப்படியே ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடறான். குளிச்சுட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ குளிச்சுட்டு அவளோட வரான். சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. அவனும் பதிலே பேசலை. அப்படியே ஈர தலையில் தண்ணி சொட்ட சொட்ட அப்படியே அவங்கள நோக்கி நடந்து வரான். அதி சாப்பிட்றியான்னு தானே கேட்டேன். இப்போ என்ன நான் குத்தம் பண்ணேன்னு இப்படி வராரு, பயமாக இருக்கே அடி. நீங்கள் பீதியிலே நிற்க அப்படியே மெதுவாக கிட்ட வந்துவேன். உங்ககிட்ட பேசவே இல்லை. அடுத்த நிமிஷம் அவங்கள அப்படியே கையில் தூக்குறான். நீங்களோ சடனாக அப்படி பண்ணவும் ஷாக் ஆகிடுங்க. அப்படியே என்னங்க அப்படின்னு ஏதோ சொல்ல வரீங்க. அவனும் அப்படின்ட்டு பேசாத அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான். ஸோ நீங்கள் அவனையும் அப்படியே பார்த்துட்டு இருக்க. நீ எதுக்கு சோஃபாவில் படுத்திருந்த அப்படின்னு கேட்குறான். நானாக வந்து கட்டில் படுத்தா நீ ஏண்டி இங்கே படுத்த, உன்னை யார் இங்கே படுக்க சொன்னதுன்னு கேட்டுட்டா என்ன பண்ணுறது? ஆனால் இப்போது ஏதாவது சொன்னால் ஏதாவது சொல்லுவாரே, எடா கூடமாக பேசுகிறதுக்கு அவருக்கு சொல்லியா தரணும். இப்போ என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன சாக்கு சொல்லலாம்னு யோசிச்சுட்ருக்கீங்க. பட் அவனுக்கு உங்களோட பதிலாம் தேவையில்லை. அடுத்த நிமிஷம் அப்படியே உங்களை கட்டிலில் போட்டவன் மேலே அப்படியே படுக்கிறான். உங்களுக்கும் அவன் ஈர உடம்பு மேலே பட்டதோ சிவன் இருக்குது. அப்படியே நீங்கள் என்ன அப்படின்னு திக்கி திணறி வார்த்தை வராமல் தந்தி அடிச்சிட்ருக்க. அவனும் உங்களை அப்படியே உங்கள் கழுத்துலேருந்து அப்படின்னு முத்த ஊர்வலத்தை நடத்திட்டு இருக்கான். உங்களுக்கு இங்கே உடம்பெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. மறுபடியும் முதல்லேருந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது நடக்கும்போது ஒரு மாதிரி ஷையாக இருந்தாலும் வந்ததும் வராததும் இப்படி என்னமோ காஞ்ச மாடு கம்பில் பாயிற மாதிரியோ பாயணும். கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்க இங்கே பட்டிமன்றமாமா நடக்குது என் மைண்ட் வாய்ஸு. ஸோ அவனும் கிஸ் பண்ண அவங்களுக்கு ஒரு மாதிரி குறுகுறுப்பாக இருக்குது. அவ்வளோதான். அவனை எங்கேருந்து உங்களால் தடுக்க முடியும்? அவனோட அந்த கிஸ்ஸு அதெல்லாம் இல்லை, அந்த ஒரு பார்வைக்கே மயங்கிடுவீங்க. அப்புறம் எப்படி நடந்துக்கிட்டான் உங்களால் தான் எவ்வளோ நேரம் அடக்கி வைக்க முடியும்? ஸோ கட்டுப்பாட்டோடு அப்படியே இருந்த நீங்களோ இப்போ கட்டுப்பாடெல்லாம் உடைப்பெடுக்க உங்களாலேயும் முடியல. ஸோ உங்களுக்கும் ஆனந்த அவஸ்தையாக இருக்குது. அவன் அப்படியே கிஸ் பண்ண நீங்களும் நெளிய ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே ஓரிடமாக கிஸ் பண்ணி மாதிரி ட்ரெஸ்ஸை அப்படியே ரிமூவ் பண்ண முன்னாடி நாளை விட இன்றைக்கி அவ்வளோவா ஷை இல்லை, இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவன் தான் எல்லாம் பார்த்துட்டானே, இதுக்கப்புறம் என்ன இருக்குது மறைக்கிறதுக்கு? ஆல்ரெடி ஒன்று நடந்துருச்சு. அதுக்கப்புறம் அதில் பெருசாக வந்துட்டு ஷை இருக்காதில்ல. என்ன இருந்தாலும் ஏன் புருஷன் எனக்கானவன் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு. காதலை காட்டலாட்டியும் காமத்தை ஒன்றும் ரொம்ப வேகமாக காட்டலையில், ரொம்ப பூ மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுறான். எவ்வளோ கோபக்காரன், எப்படி ரூடாக நடந்துக்குவான், பிஸ்னஸ் விதத்தில் எப்படி எல்லாம் தெரியும். அப்படி இருக்கிறவன் தான். ஆனால் இந்த கட்டில் பாடத்தில் மட்டும் கொஞ்சம் அவங்கக்கிட்ட சாஃப்ட்னஸை தானே கடைப்பிடிக்கிறான். உங்களை ரொம்ப ரூடாலாம் நடத்தாமல் ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுறான். ஏன்னா அவசரக்காரன். அதனால் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் அப்படியே வந்து டைரெக்டாக என்ன பண்ணணுமோ அந்த செயலில் இறங்கிடுறாரு சார். அவ்வளோதானே தவிர உங்களை பார்த்து அப்படி ஹேண்டில் பண்ணுறான். ஒவ்வொரு இடமும் அவன் கிஸ் பண்ணி டெக் பண்ணும்போது உங்களால் தாங்கிக்க முடியாத அது என்ன சொல்கிறது, இன்பமாக தான் இருக்குது உங்களுக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு அவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டனால அவங்க அப்படியே அவனுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து அப்படியே அங்கே மொத்த யுத்தத்தையும் நடத்திட்டு இருக்கீங்க. அவங்களோட அந்த அமைதியான அந்த ரூமுக்குள்ளே முழங்கல் சத்தம் தான் கேட்டுட்ருக்கு. அவன் கிஸ் பண்ணுற சத்தமும் நீங்கள் அதுக்கு மோன் பண்ணுற சத்தமும் அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக கேட்டுட்ருக்கு. ஸோ இப்படியே தான் அவங்களோட லவ் மேக்கிங் மேக்கவுட் அப்படியே நடந்துகிட்ருக்கு. ஸோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவன் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி அங்கே லவ் மேக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு வழியாக உடல் கூடல்னு 2 பேரும் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே படுத்துட்ருக்க. அப்படியே உங்களுக்கு அந்த ஏசியில் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும்போது உடம்பெல்லாம் குளிருது. ஸோ ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் பக்கத்தில் தாங்க அப்படியே படுத்துட்டு இருந்தவன் அப்படியே உங்களை இழுத்து உங்கள் உடம்பு நடுங்கிறது தெரியுது. ஸோ உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் இப்போ இது பழகிருச்சு. 2 பேரும் ட்ரெஸ் இல்லாமல் தான் இருக்கீங்க. அப்படியே போர்வைக்குள்ளே ஒருத்தர் ஹக் பண்ணிட்டு படுத்துருக்க. தாங்க அப்படியே கண்ணை மூடிட்டுருக்கான். உங்களுக்கும் என்னடா அவ்வளோதானா முடிஞ்சிருச்சுன்னு நான் பாட்டுக்கு தூங்கினா எப்படி சரிப்பட்டு வரும்? இல்லை இது இப்படியே விடக்கூடாது. கொஞ்சமாவது பேசணும். இவர்கிட்ட பேச நம்ம அதாவது ட்ரை பண்ணுவோம். இவரோட குணாதிசயமே இதுதானோ என்னமோ. சரி, இவர் இப்படி இருந்தால் எப்படி நமக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்? அவராக எதையும் செய்ய போகிறதில்ல, நாமளாக தான் ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். அதுக்கு நம்ம தான் முன்னாடி பேசணும் அப்படின்ட்டு. சரி பேசலாம், அப்போயாச்சும் 2 பேத்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருங்கிற மாதிரி நீங்களாக ஒரு முடிவு பண்ணிட்டு ஏங்க அப்படிங்கிறான்.
அது காலையில் ஏன் என்னை எழுப்பி சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க? அட்லீஸ்ட் என்னை எழுப்பி விட்டுட்டாச்சும் போயிருக்கலாம்ல. நான் பாட்டுக்கு நமக்கே நான் தூங்கிட்டேன். ஈவினிங் 4 மணிக்கு மேலே தான் எழுந்தேனே. கீழே போனால் அத்தை பாவம் தனியாக வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல். எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக போயிடுச்சுங்க. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு 2 பேத்துக்குள்ள ஒரு நார்மல் கான்வர்சேஷனாவது இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக, அதுவும் இல்லாமல் உங்களுக்குமே ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்திருக்கும். ஐயோ இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு இதில் நீங்கள் வந்துட்டு சொன்ன உடனே இவனோ பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட மனசாரி போயிருக்கும். பட் அப்படி சொல்கிற ரகமாக நம்ம ஆள் இப்போ தான் வேறு டிசைன் ஆச்சே. உங்களை வலிக்க பேசி கொல்றது தானே அவனோட முடிவே. அது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. ஏய் இங்கே பாருடி, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன். என்னை பார்த்தா உனக்கு நான் அலாரம் மாதிரி தெரியுறேனா? உன்னை எழுப்பி விடுறதுக்காக நான் இங்கே இருக்கேன். இங்கே பார், உனக்கு அவசியம்னா நீ தான் எழுந்திருக்கணும். நான் எங்கே போகிறேன், நான் எங்கே வரேன், ஏன் அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு போகணும் அவசியம் இல்லை. நான் எதையும் சொல்ல போகிறதும் கிடையாது. உன்னோட லிமிட்லேயே இருந்துக்கோ. என்கிட்ட இந்த மாதிரிலாம் இன்னொரு தடவை பேசிகிட்டு இருந்த அவ்வளோதான். என்ன கொஞ்சம் விட்டால் போதும், ரொம்ப ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. உனக்கு அவசியம்னா நீ தாண்டி எழுந்திருக்கணும். அதை விட்டுட்டு நமக்கு நான் படுத்து பேன்னு தூங்கிட்டு என்ன வந்து சொல்லிட்டு இருக்கியா? உன்னை எழுப்புறது என் வேலையும் இல்லை, அதுக்காக நான் இங்கேயும் இல்லை, புரிஞ்சதா? லிமிட்லேயே இரு அப்படின்னு கண்ணா அப்படின்னா அவன் பாட்டுக்கு பேச, என்னடா பேசுகிறான்னு யோசிச்சு அதை புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுது. அவன் சொன்ன வார்த்தைகளெல்லாம் யோசிக்கும் போது தான் மனசில் முள்ளாட்டம் குத்துது. அவ்வளோ வலிக்குது உங்களுக்கு. இவ்வளோ நேரம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணவனா இவன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வார்த்தையாலேயே வலிக்க வச்சு கத்தியே இல்லாமல் இதயத்தில் குத்தி ரத்தம் வலிய வைக்கிறது நம்ம தாங்கட வார்த்தைகளால் மட்டும்தான் முடியும். அப்படி ஒரு இனம் புரியாத வலி. பிகாஸ் யாரோ ஒருத்தி நீ அப்படிங்கிற மாதிரி பேசினா எப்படி இருக்கும்? நீ யாரோ என் வாழ்க்கையில், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவன் பேசின பட்டும் படாத வார்த்தை. நான் உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன், உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்லும் போது, அப்போ எதுவுமே இல்லாமல் இப்போ நடந்ததுக்கு பேர் என்ன அப்படின்னு நினைக்கும் போதே அப்படியே தீயில விட்ட புழுவாக அவங்க உடம்பெல்லாம் அப்படியே தைக்குது. அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் அவன் கூட நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு ட்ரெஸ் இல்லாமல் இருக்கீங்க. யாரோ ஒருத்தர் மாதிரி பேசும்போது அப்போ அது உங்களுக்கு தோணும் போது எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்கும் உங்களுக்கு. நினைக்கும் போதே அவன் பேசின வார்த்தைகள் கேட்கும் போதே யாரோ 3வது மனுஷன் மாதிரி பேசும்போது, அப்போ இப்போ இந்த நிலைமையில் ஒருத்தனோட படுத்திருக்கோம், இவன் 3வது மனுஷன் அப்படிங்கிற நினப்போ உங்களுக்கு வந்தால் அது எப்படி இருக்கும்? யாரோ ஒருத்தனோட ட்ரெஸ்ஸே இல்லாமல் படுத்திருக்கமே அப்படின்னு தோணுது. நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லாத போது நம்ம எப்படி இவர் கூட இப்படி படுக்கலாம் அப்படின்னு உங்களை நீங்களே கேவலமாக நினச்சிக்கிறீங்க. அந்த அளவுக்கு வலிக்கிற மாதிரி வார்த்தைகளை தான் அவன் விடுறான். அவன்கிட்ட இது எக்ஸ்பெக்ட் பண்ணதா, பட் நீங்கள் அவன்கிட்ட இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். மேபி அவன் இப்படி பேசலாடி தான் ஆச்சரியம், பேசுனது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, தேல் கொடுக்க மாதிரி கொட்டுறதுக்கு தானே அவன் இருக்கான். ஸோ அவன் பேசின வார்த்தைகள் உங்களால் தாங்கிக்க முடியல, அப்படியே அழுகையாக வருது. ஸோ அவன் முன்னாடி அழுதரக்கூடாதுங்கிறதுக்காக, அது மட்டும் இல்லை அதுக்கு மேலே அவனை இப்படிலாம் பேசினதுக்கப்புறமும் கட்டி பிடிச்சிட்டு படுத்திருந்தா நமக்கு வேமா சூவே இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அப்படி இன்னும் தரம் தாழ்ந்து போகலை. ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ டக்குன்னு உங்களுக்கு கோவம் வந்து அவன்கிட்ட அந்த பட்டுன்னு எந்திரிக்கிறீங்க. ஸோ தேங்கோ கண்ணை மூடிக்கிட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பான். நீங்கள் அவன் மேலே தானே படுத்துட்டு இருந்திருப்பீங்க, அவனை ஹக் பண்ண மாதிரி. சடனாக நீங்கள் அவன் மேலே இருந்திருக்கவும் டக்குன்னு உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை திரும்பி பார்க்க, அவனும் எங்கடி போகிற அப்படிங்கிறான். உங்களுக்கோ எல்லாம் பேசுகிறதெல்லாம் பேசிவிட்டு இப்போ நான் எழுந்த போனால் மட்டும் வலிக்குதா? ஆனால் இப்போ நான் இதுக்கு ஏதாவது சொன்னால் அதுக்கும் வலிக்கிற மாதிரி ஏதாவது பேசி என்ன தான் காயப்படுத்துவான். ஆனால் இவன் முன்னாடி கண்டிப்பாக அழுதுடக்கூடாது, அழுகவே கூடாது. என்னை பலவீனப்படுத்தி அழுக வச்சு பார்க்கணுன்னு, எனக்கு வலிக்கணுன்னு இவன் பேசும்போது நான் ஏன் அழணும் அப்படின்ட்டு தான் தோணுது. இவனை பற்றி தெரிஞ்சு தானே இவனோட இருந்தேன், இவன் கூட தெரிஞ்சே தானே என்ன கொடுத்தேன். அதுக்கப்புறம் அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது. இன்றைக்கி எது நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணும், தைரியமாக இருக்கணும். தயவு செய்து இவன் முன்னாடி அழுதுறாதடின்னு உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி தைரியப்படுத்திக்கிட்டு அதை ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு திக்கி திணறி ஒரு வழியாக கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு சொல்கிறீங்க. ஏன்னா அழுதுறக்கூடாதுல, அதனால் உங்கள் வாய்ஸ் வந்துட்டு உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தைரியமாக இருக்க மாதிரியே அவன்கிட்ட நீங்கள் அவன் சொன்னதை எதுவும் பெருசாக எடுத்துக்காத மாதிரி டக்குன்னு பேச, அவனும் ஓகே அப்படின்ட்டு டக்குன்னு கையை விடவும் அடுத்த நிமிஷம் அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் வாரி சுருட்டி எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே குடுகுடுன்னு ஓடுறீங்க. உள்ளே பூந்து அடுத்த நிமிஷம் கதவை டமான்னு அடித்து சாத்திட்டு அப்படியே அங்கே உட்காந்து ஷவரை ஓப்பன் பண்ணிட்டு
ஓன்னு கதறி அலறீங்க. உள்ளே அடக்கி வச்சிருந்தா அத்தனை வேதனைகளை வெளியே எடுக்கிற மாதிரி அப்படி அலறீங்க. பட் கண்ணில் தான் டியர்ஸ் வரல. பிகாஸ் அழுது அழுது அது கூட வத்தி போச்சோ என்னமோ. எவ்வளோ நேரம் அப்படி உள்ளே உட்காந்து அழுதிங்களோ தெரியல. அப்படியே வெளியில் மெதுவாக எட்டி பார்க்குறீங்க. அப்படி தாங்கோ அவன் நீங்கள் எப்போ போனீங்களோ அதுக்கப்புறம் டயர்டில் நல்லா தூங்கிட்டு இருப்பான். ஸோ நீங்கள் மெதுவாக உள்ளே வந்து பார்க்குறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்க. அவன் பக்கத்தில் படுக்கணும்னு கூட உங்களுக்கு தோணலை. இருந்தாலும் திருப்பி போய் நம்ம சோஃபாவில் படுத்தா எதுக்கு இங்கே படுத்தா அங்கே படுத்தா நோயின்னு கேள்வி கேட்டு அதுக்கு வேற சாவடிப்பானே. நீங்களும் நான் கட்டி பிடிச்சிட்டு படுத்தா அந்த மனநலெல்லாம் இப்போ இல்லை. ஸோ அதனால் அந்த கட்டில் ஒரு ஓரத்தில் வந்து அப்படி எட்ஜில் இந்த பக்கம் எட்ஜில் வந்து நீங்கள் குறுக்கி அப்படியே படுத்துக்கிறீங்க. வேறு வழி இல்லையே அப்படிங்கிறனால. ஸோ அமைதியாக அப்படியே படுத்து உங்களுக்கு தூக்கமே இல்லை. அப்படியே தூங்காத இரவா அவன் பேசினதெல்லாம் மறுபடியும் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.